குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். 16/9/2025 செப்டம்பர் மாதம் செவ்வாய்க்கிழமை, விசுவாவசு வருடம் ஆவணி மாதம் 31ஆம் நாள், தசமி திதி, திருவாதிரை நட்சத்திரம், தியாஜிதம், சித்தயோகம், குரங்கணி ஸ்ரீ முத்துமாரியம்மன் புறப்பாடு. சுவாமிமலை முருகப்பெருமான் 1000 நாமாவளி கொண்ட தங்கப்பூமாலை சூடி அருளுதல். இசைத்தரணி எம்.எஸ். சுப்புலட்சுமி அம்மாவின் பிறந்த நாள். எம்.எஸ். சுப்புலட்சுமி அம்மாவை பற்றி ஒன்றும் சொல்கிறதுக்கே இல்லை. அவங்க அவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாங்களாம். ஒரு நேரம் கஷ்டத்தில் இல்லை, ஒரு தேவை ஏற்பட்டதுங்கும்போது சுப்ரபாதம் பாடி அந்த அருளில் அவங்களுக்கு அந்த பணம் ஒன்று தான். இன்னொன்று கந்த சஷ்டி கவசம் ஒரு இதில் பாடி அவங்களுக்கு அந்த முருகப்பெருமான் அருள் கொடுத்தாரு. அப்போ எனக்கு அந்த கொஞ்சம் பணம் தேவையாக இருந்தது. அந்த அம்மா சொன்னாங்க. அவங்கள பற்றியெல்லாம் அவங்க பெரிய ஒரு லெஜண்ட்டு. எம்.எஸ். சுப்புலட்சுமி அம்மாங்கிறது இறைப்பணிக்கு பாரத ரத்னா அவர்கள். அந்த இறைப்பணியில் அவர்களை மாறி ஒரு இசை உங்களுக்கே எல்லாம் தெரியும், இருந்தாலும் நான் சொல்கிறேன். அந்த இசை மேதையின் பாதம் தொட்டு நமஸ்காரம். சூரிய உதயம் 6:03, சிம்ம நாளிகை 0:23, திதி தசமி திதி. கிரக நிலவரம்: மேஷம் ரிஷபத்தில் ஒன்றும் இல்லை, மிதுனத்தில் குரு, கடகத்தில் ஒன்றும் இல்லை, சிம்மத்தில் சூரியன், சுக்கிரன், கேது, கன்னியில் புதன், துலாத்தில் செவ்வாய், கும்பத்தில் சனி, ராகு. கூடி வாழும் இயல்பு இல்லாதவனுக்கு சமுதாயம் வாழ்வு சுகமாக இருக்காது. நாம் அதே மாதிரி ரொம்ப சுயநலத்தின் உச்சமாக இருக்காங்க. அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. நம்மளவங்க தான் நல்லவங்க, நம்மளவங்க தான் ஒரு இதானவங்க, நம்ம எடுக்கிறது முடிவு தான் நல்லது அப்படின்னு ரொம்ப ஒரு கெட்ட எண்ணத்தில் சுயநலத்தில் சத்தியமாக இருக்கவே கூடாது. அடுத்தவங்களோட மனசு புண்படும், அடுத்தவங்களும் ஒரு மனுஷர் தான் அப்படிங்கலாம் நம்ம நினைக்கணும். ரொம்ப அசிங்கமாக பேசுறது, வாயை மூடிக்கிட்டு, அதெல்லாம் நீங்கள் தயவு செஞ்சு, எல்லாருமே மனுஷர் தான். அவங்க அடுத்தவங்களை அப்படியே வேலைக்காரங்களாக பாவிக்கிற மாதிரியும், கொஞ்சம் கையில் பணம் இருந்துருச்சுனாக்கா ரொம்ப பணத்திமிரு அதிகமாகிடுது. இதெல்லாம் யாரும் அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஓகேங்க ஃப்ரெண்ட், இது என் முன்னாடி நடந்துக்கிறதுனால மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒவ்வொருத்தருமே அப்படி தான் சுயநலமாக இருக்கிறது. நம்ம ஒரு ஆட்டோ வைக்கிறதா இருந்தால் கூட நம்மளை கூட்டிகிட்டு போனால் நடக்க வைக்கிறாங்க. அவங்க ஜனம் வந்துட்டாக்கா உடனே ஆட்டோ வைக்கிறோம், கார் வைக்கிறோம், பஸ் வைக்கிறோன்னுட்டு இருக்கிறது. அது ரொம்ப ரொம்ப ஒர்ஸ்ட்டு குணம். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சுயநலத்தின் உச்சக்கட்டம். ஆனால் கூட மட்டும் இருந்துக்கிட்டு குளிப்பறிச்சுக்கிட்டே இருக்கிறது. நாங்கள் தான் நல்லவங்க, நாங்கள் தான் நல்லவங்கங்கிறது இப்படிலாம் செஞ்சு அடுத்தவங்களோட உழைப்பை வாங்கிக்கிட்டு கஷ்டப்படுத்தாதீங்க. ரொம்ப வேதனையாக இருக்குது எனக்கு. நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை 7:45 to 8:45, மாலை 4:45 to 5:45, கௌரி நல்ல நேரம் 10:45 to 11:45, மாலை 7:30 to 6:30. சூலம் வடக்கு, பரிகாரம் பால், கரணம் 7:30 to 9, ராகு காலம் 3 to 4:30, குளிகன் 12 to 1:30, யமகண்டம் 9 to 10:30. சந்திராஷ்டிரமம் மனுஷ நட்சத்திரத்துக்கும் கேட்ட நட்சத்திரத்துக்கும் சந்திராஷ்டிரமம். ராசி பலன்: மேஷம் சாந்தம், ரிஷபம் தடங்கள், மிதுனம் வெற்றி, கடகம் நட்பு, சிம்மம் கோபம், கன்னி அச்சம், துலாம் பெருமை, விருச்சிகம் சிரமம், தனுசு சோதனை, மகரம் முயற்சி, கும்பம் அனுகூலம், மீனம் புகழ். சந்திராசிரமம் மனுஷ நட்சத்திரத்துக்கும் கேட்ட நட்சத்திரத்துக்கும் சந்திராசிரமம். ஐயோ, ஊருக்கு கூப்பிட்டு போனாங்க பாருங்க, அப்படியே இடுப்பெலும்புலாம் ஒடிச்சு உடம்புல இருக்கிற அத்தனை எலும்பி உடச்சி கொண்டு வந்து போட்டாங்க. அதே அவங்க ஜனங்களாக இருந்தால் பாரு, உடனே ஆட்டோ வைக்கலாம், பஸ் வைக்கலாம், கார் வைக்கலாம் அப்படின்னு யோசிப்பாங்க. யாராக இருந்தாலும் சரி, உன் வாழ்க்கை உன் கையில். பேச பிடிக்கலையே பேசாத போயிட்டே இருங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவங்கவுங்கள பார்த்துக்க தெரியும். தான் பெரிய அகம்பாவம், தான் பெரியது, தாம் எடுக்கிறது தான் முடிவு அப்படிங்கிறது ரொம்ப சுயநலத்தின் உச்சக்கட்டம். இதெல்லாம் ரொம்ப வேதனையாக இருக்குது. இப்படியெல்லாம் ஒவ்வொருத்தரையும் கஷ்டப்படுத்தாதீங்க. அவங்கவுங்களுக்கு பிடிச்சா பேசுங்க, பிடிக்காட்டி போயிட்டே இருக்கணும், அவ்வளோதான். அவங்கவுங்க இதுக்கு வாழ தெரியும், அவங்கள காப்பாற்றிக்க தெரியும். சோறு போட்டு கொள்கிறாங்க, இன்னொருத்தர் சோறு போடாமல் கொள்கிறாங்க, அவ்வளோதான் வித்தியாசம். ரெண்டுமே ஒன்று தான். மனசு அவ்வளோ வேதனையாக இருக்குது. 10 பைசா உதவி செய்யறதில்ல.
சம்பாதிக்கிற காசெல்லாம் வச்சுக்கிறது, சம்பளம் கூட என்னன்னு எனக்கு தெரியறது இல்லை. அகம்பாவம். பொண்டாட்டி கூட சம்பளம் தெரியாமல் இருக்கிறது இந்த உலகத்துலேயும் இந்த ஊடு தான். வச்சுக்கிட்டு அகம்பாவம். நாளைய விசேஷங்கள். நாளைக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப விசேஷமான நாளை ஏகாதசி. பெருமாளுக்குரிய ஒரு நாள். ரொம்ப ஏகாதசி வந்து ரொம்ப சிறப்பானதொரு ஏகாதசியோட நம்மளுடைய புரட்டாசி மாதம் பிறக்கிறது. அவ்வளோ ஒரு அருமையான ஒரு நாள். அதனால் புரட்டாசி மாதம் புதன் நாளை பிறக்கிறது. அது ஏகாதசியோடைய பிறக்கிறது. பெருமாளுக்குரிய அந்த நாளில் புரட்டாசி மாதத்தில் நம்ம வந்து புரட்டாசி மாதத்தினோட ஒரு பிறப்பு அவ்வளோ சிறப்பானது. ஏகாதசி அவ்வளோ அருமையான ஒரு நாளே. இப்போ நம்ம மாகாளய பட்சத்துலேயும் இருக்கிறோம். முன்னோர்கள் வழிபாடு. ஓகேங்க ஃப்ரெண்ட். செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலை நெடியானே வேங்கடவான் இன்கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் மரம்பெயரும் கிடந்தியும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனும். 10 பைசா செய்யறதுக்கு இது இல்லை. திட்டுறது, ரொம்ப இதாக பேசுறது மட்டும் பேசுறது அகம்பாவம். காசு கொஞ்சம் கையில் வச்சுக்கிட்டு அகம்பாவம். சம்பளத்தை கூட கண்ணில் காட்டுறதில்ல. கன்னி ரவி 1.47 சுக்கர ஜெயந்தி. இங்கே வந்து சுக்கர பகவானுக்குரிய ஒரு நாள் நான் காலையிலேயே கொடுத்துட்டேன். வெள்ளை மொச்சையில் வெள்ளிக்கிழமை வெள்ளை மொச்சை வழிபாடு காலையில் 6 to 7. ஆடம்பரத்துக்கு எல்லாம் அவர் தான். அதனால் அவரை இது பண்ணுங்க. நாளைய வந்து அழகான மாதப்பிறப்பு. மாதப்பிறப்பு ஏகாதசி. நலம் தரும் மந்திரம் நாராயணன் மந்திரம். தினம் ஒரு பாசுரம் நம்ம படிக்கிறோம். அந்த பாசுரத்தில் வந்து இன்று மிக மிக ஒரு வீட்லேயே வாழவே விடமாட்டேங்கிறாங்க. அவ்வளவு மோசமாக பேசுறது. காசு பணத்தை வச்சுக்கிட்டு திமிரு. அடுத்தவங்களோட கஷ்டத்தை புரியாத. நம்ம கிட்ட தான் காசு இருக்குதுங்கிற ஒரு திமிரில் ஆடக்கூடாது. வீட்டிலையே வாழ முடியல, இருக்க முடியல. என்ன ஒரு அராஜகமாக இருக்கிறாங்க. தாங்க முடியலைங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு வந்து அவரோடைய நாளைக்கு ஏகாதசி. புரட்டாசி மாதம் பிறக்கிறது அழகானது. பூ, மஞ்சள், அரிசி, பருப்பு, கல்லுப்பு, மஞ்சள், பூ அதை எடுத்து சுவாமி முன்னாடி வச்சு இது பண்ணணும். ஓகேங்க. கடையில் வாங்குங்க. ஒரு 10 ரூபாய்க்கு வாங்கினா கூட போதும். அப்படி இல்லைன்னா வீட்லேயே எடுத்து சாமி முன்னாடி வச்சு இது. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. பொண்டாட்டிக்கு துரோகம் செய்கிறான் எவனுமே உருப்பட முடியாது. காசு பணத்தை மறைச்சி வச்சுக்கிட்டு நாம் தான் பெரிய இதுன்னெலாம் ஆடக்கூடாது. தயவு செஞ்சு அவங்கவுங்களுக்கு பொழைச்சிக்க அவங்கவுங்களுக்கு தெரியும். பிடிச்சா பேசுங்க, பிடிக்காட்டி கம்முன்னு இருங்க. திட்டத்துக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை, ரைட்ஸும் இல்லை. நீங்கள் யார் திட்டத்துக்கு? உழைப்பை வாங்கிக்கிட்டு திட்டுறது. அப்படியே வெளியூர் கூட்டு போனால் அப்படியே இடுப்பெலும்புலாம் உடச்சி கொண்டு வந்து போட்டாங்க. அதே அவங்க ஜனத்தை கூட்டுப்பாங்க பாருங்கள். கார் வைக்கிறேன், பஸ்ஸு வைக்கிறேன், ஆட்டோ வைக்கிறேன், கால் டாக்ஸி வைக்கிறேன். நம்மளை நாய் மாதிரி நடத்துறது. பொண்டாட்டிக்கு துரோகம் செஞ்சவன் எவனுமே உருப்பிடுறதில்லை. அவருக்கு உருப்பிட முடியாது. மன்னிச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ். மனசில் இருக்கிறத கொட்டிட்டேன். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தெய்வமே நம்ம பாட்டுக்கு செவனேன்னு தெய்வமேன்னு கிடக்கிறோம். அது கூட விடமாட்டேங்கிறாங்க. நம்ம வீட்டில் நம்மளை நிம்மதியாக இருக்க விட மாட்டேங்கிறாங்க. திட்டி 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 போய் திட்டுங்களேன். யார்கிட்ட காசு பணம் கொடுத்துக்கிட்டு ஆடுறீங்களோ அவங்கள திட்டுங்க. என்ன திட்டுறதுக்கு உங்களுக்கு உரிமையே கிடையாது. உங்களுக்கு உரிமையும் கிடையாது, ரைட்ஸும் கிடையாது. அமைதியாக இருக்கிறீங்களா இருங்க, இருந்துட்டு போவாங்க. நான்லாம் உங்களை எதுவும் திட்டுறதும் இல்லை, பேசுகிறதும் இல்லை. நான் பாட்டுக்கு செவனேன்னு தான் இருக்கிறேன். ரொம்ப அகம்பாவத்தில் ஆடுறது, காசு இருக்கிற திமிரில். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.